ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம வானதியும் அதே மாதிரி நம்ம பாண்டியனும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அது வானதியோட அண்ணன் வந்து நின்று பார்த்துறாரு. பார்த்த உடனே பயங்கர கோவத்தோட கூட அடியாளோட நேராக அவங்க பாண்டியனோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. வெளியில் நடேஷ் தான் உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் என்னடா இது சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு சோழனும் சரணும் வந்து பார்க்குறாங்க. உங்கள் தம்பி எதுக்காக என் தங்கச்சி கூட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த பொண்ணு தான் வந்து பேசிகிட்டு இருக்கு. நீங்கள் பேசாமல் வானதியை பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், உடனே உன் தம்பிக்கு என் தங்கச்சி கேட்குதா, அது இந்த வீட்டுக்கு என் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்கிட்டயே பொண்ணு கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு சேரனை வந்து அடிக்க போகவும், உன் தங்கச்சி வந்து என் தம்பி கூட பேசினா போய் கண்டிக்கிறதா அவளை கண்டிக்கணும், தேவையில்லாமல் இங்கே வந்து ஏன் அண்ணன் அடிக்கிறதா சொல்கிற, முடிஞ்சால் கை வச்சு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.